இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல என்ன ஏன் எங்களது துஆக்கள் கபூல் செய்யப்படுவதில்லை அப்படி என்று சொல்லி கேட்ட நேரத்தில் நாங்கள் அவசரப்படுகிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால் அவர் வந்து சொல்றாரு, ஆனா அவசரப்படாம என்ன செஞ்சேன், நான் துஆ கேட்டேன், அப்பயும் கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப அவர் பதில் சொல்லி இமாம் ஹசன் பஸ்ரி தான் ஞாபகம், வேறு அறிஞராக கூட இருக்கலாம். அவர் என்ன பதில் சொல்றாண்டா, ஏன் கபூல் ஆகலைண்டா, நீ சோதனைக்காக துஆ கேட்டாய், நான் ஈமானுக்காக என்ன செய்யறேன் துஆ கேட்கிறேன். நீ இப்ப கேட்டது டெஸ்டிங், அவசரப்படாம கேட்டு பார்ப்போம் கபூல் ஆகுதாண்டா, அது அல்லாஹ்வை என்ன செய்யறது சோதிச்சு பார்க்கக்கூடிய அமைப்பிலான இந்த எண்ணம் வந்தாலே அது முடிஞ்சு. இது கெட்ட எண்ணம். இப்படியான கெட்ட எண்ணங்கள் எமது மனதில் நிறைய இடத்துல வரும். நாங்கள் நல்லது நிறைய செஞ்சிருப்போம், அந்த நல்லவைகள்ல பெரும்பாலான விஷயங்களை உலகத்துக்கு எதிர்பார்த்திருப்போம். என்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும், என் பிள்ளைகளுடைய மார்க்க எதிர்காலத்தை எல்லாம் பாதுகாக்கணும், அவங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், இவருக்கு தொழில் கிடைக்கணும் என்ற இப்படியான சிந்தனைகள் இருந்து அவைகள்ல ஏதாவது ஒன்று பாதிப்பு வந்த உடனேயே நான் இவ்வளவு நலவு செய்கிறேன், மார்க்கத்தோடு இருக்கிறேன், அல்லாஹ் ஏன் சோதிக்கிறானோ தெரியாது என்பதே ஒரு கெட்ட எண்ணம் தான். இந்த எண்ணமே என்ன, ஒரு கெட்ட எண்ணம் தான். ஏன் அல்லாஹ்வை பற்றி இந்த ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது என்றால் ரப்பு உன்னோட இருக்கக்கூடிய நிலையை பற்றி நீ சரியான எண்ணத்துல இல்லை. ஒரு ஈமான் உள்ளவனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தன்னை குற்றவாளியாக நினைக்கக்கூடிய அம்சத்துல தான் இருக்கணும். நம்ம துஆ அல்லாஹும்ம அன்த ரப்பி, அதுல காலையிலையும் மாலையிலையும் தூங்குற நேரத்துல என்ன சொல்றோம், அதுல வஅத்தரஃப்து பிதம்பி, என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வஅபூலக பிதம்பி, எனது பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். அதே போல என்னது வஅபூலக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்த அருள்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படின்னா நீ அதாவது தினமும் நீ எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாய், தினமும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடியவன் தான் முஃமின். ஆனா நிறைய பேருடைய நிலை எப்படி இருக்குமெண்டா, முழு வருஷத்தையும் சேர்த்து பார்த்தா பாவங்கள் இருக்கத்தான் செய்து, டெய்லி பார்த்தா அப்படி பாவம் செய்யற மாதிரி நான் விளங்கலையே அப்படி என்ற மாதிரி எண்ணமே எங்களுக்கு என்ன எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நாம் இறைவனை பற்றிய ஒரு முழுமையான நல்லெண்ணத்துல நாங்க என்ன இல்லை இல்லையா இந்த மாதிரியான விஷயம், அதாவது நல்ல சாலிகான விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட இவர்களுடைய எண்ணங்கள்ல பெரும்பாலும் என்ன இருக்கும், நான் சாலிகானவன், நான் இபாதத்து செய்கிறேன், அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாதிப்பு நடந்த உடனேயே அல்லாஹ் ஏன் இதை எனக்கு தந்தான், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கணும், நான் ஏதோ பாவம் செஞ்சுக்கிறேன், நான் ஏதோ தவறு செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான், இதை நினைக்கிறேன். அப்படி நினைக்கல, மாறி அல்லாஹ் இப்படி செய்யறான்னா நான் நிறைய ஹைர்ல தானே இருக்கிறேன், ஏதோ இருக்குதுன்னா அது அல்லாஹ்வை பத்தி என்ன சரி பாப்போம் போறோம், என்ன எதுக்காக செஞ்சாண்டு பாப்போம்னு ஒரு கெட்ட எண்ணம். அது எதற்காக செய்தாண்டு பார்ப்போம்னு உனக்கு முடிவெடுக்கிறதுக்கு நீ ஒரு ஆய்வு நிலையொன்றை வைக்கிறா என்று சொன்னா இது எப்படி இருக்கேன்னா, என்னோட குடும்பத்துல யாராவது நம்ம கொண்டு செஞ்சு